பேய் படத்தோட 200வது சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேய் படம் ஒண்ணு வந்தாலே கண்டினியூஸா அந்த சீசன்ல தொடர்ந்து படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதே ஜானர்ல. நடுவுல கொஞ்ச நாள் அந்த படங்கள் வராம இருந்தது. திரும்ப தேவி அப்படின்ற படம் மூலியமா இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு டைரக்டர் ஏ.எல். விஜய். ஆமாங்க, தேவி படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் கொடுக்க வந்திருக்கோம். இந்த படத்துல பிரபுதேவா, தமனா, சோனு, ஏமி ஜாக்சன், நாசர், ஆர்ஜே பாலாஜி, சதீஷ் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டாக்டர் கே கணேஷ் பிரபுதேவா ஸ்டுடியோஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பிரபுதேவாவை நம்ம ஒரு காதலனா பார்த்திருக்கோம், ஒரு கணவனா வராரு இந்த படத்துல. படத்தோட ஓப்பனிங் சீன், அதாவது ட்ரெய்லரோட ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு தாலி கட்டுற மாதிரி பயங்கர ஆத்தென்டிக்கான ஒரு சீனோட ஓபன் பண்றாங்க. அதுவும் ஏஎல் விஜய் சார் படம்னா சொல்லவே தேவையில்ல. பயங்கர ஆத்தென்டிக்கான ஒரு மேரேஜ் சீன் இருக்கும், பெரிய ஃபேமிலி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா விஜய் படம் அப்படின்னாலே அவர் டைரக்ட் பண்ற படத்துல கண்டிப்பா இருக்கிற சீன்ஸ் தான். மாட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனா மாடு மேய்க்கிற பொண்ணே உனக்கு ஒய்ஃபா வந்திருக்கே அப்படின்னு கலாய்க்கிறதோட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. மாடு மேய்க்கிற பேக்ரவுண்ட்ல தாங்க ஹீரோயின் தமனாவோட ஓப்பனிங் சீனும் வருது. அங்க இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பாம்பேல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்றாங்க. அதுதான் பேய் அபார்ட்மெண்ட். பேய் படம்னா அபார்ட்மெண்ட்ல பேய் இருக்கணும், இல்ல செல்போன்ல பேய் இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல பேய் இருக்கணும். சோ பேய் இருக்கு, அது அவங்கள பிடிச்சிருச்சு. அந்த பேய் ஓட்டுறவரா தான் வராரு நாசர் சார். அவர் வழக்கம் போல டிப்பிக்கலா ஒரு சூப்பர் டயலாக் கூட ஆரம்பிக்கிறாரு. பொண்டாட்டிக்கு பேயா இல்ல பொண்டாட்டியே பேயா அப்படின்னு. இந்த டயலாக்கை கேட்கும்போது நிறைய கல்யாணமான பேர் ஆரவாரமா கை தட்டி சிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த படத்துல வர சீன் எல்லாம் வீட்டுல வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மனசுக்குள்ளேயே தீபாவளி கொண்டாடிக்குவாங்களே தவிர வெளியில காட்ட முடியாது. லைட்டா வேணா சிரிச்சுக்கலாம். பொண்டாட்டி சிரிச்சா அதுவும் பெர்மிஷன் கொடுத்தாதான் சிரிக்க முடியும், இல்லனா இந்த சீன் எல்லாம் வீட்டுல வரும் அப்படின்ற பீதியோடய உட்கார்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல கலர்ஃபுல்லான டான்ஸ் சீன்ஸ் எல்லாம் வருது. ஏமி ஜாக்சன் எல்லாம் வேற வராங்க. அவங்க என்ன கேரக்டர் பண்றாங்க இந்த படத்துல அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா பிரபுதேவா மாஸ்டர் மட்டும் வளைஞ்சு டான்ஸ் ஆடுறாரு. அவர் படத்துல நடிக்கிற ஹீரோயின்ஸே டான்ஸ் ஆடுவாங்க. அவரே படத்துல நடிச்ச டான்ஸ் ஆட மாட்டாரா என்ன? சூப்பரா இருந்தது டான்ஸ் சீன்ஸ் எல்லாம். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது, டீசர்ல பார்க்கும்போதே, சோ மெயின் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நீங்க டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். பேய் படம் லவர்ஸ்னாலும் பார்க்கலாம், லவ் பிடிக்கும்னாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி பல பேரோட கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துல நிறைய ஹிந்தி நடிகர்கள் வேற நடிச்சிருக்காங்க. ஒருவேளை தமிழ்ல ஓடலனாலும் ஹிந்தில ஓட்டிடலாம், இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ஹிந்தில கம்மியா தான் வரும் அப்படின்னு பிரபுதேவா மாஸ்டர் எதுவும் முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தாங்க ட்ரெய்லர்ல முக்கியமான சீனே வருது. பேய் கூட கான்ட்ராக்ட் போடுறாரு பிரபுதேவா. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேக்குறீங்களா? மூவில எந்த லாஜிக்கும் பார்க்க கூடாது. மூவின்னு வந்துட்டாலே எல்லாமே நடக்கும். பேய் இருக்குன்னு மட்டும் நம்புறீங்க, பேய் கூட கான்ட்ராக்ட் போட்டா நம்ப மாட்டீங்களா அப்படின்னு அவங்களே நம்மள கேட்பாங்க. இவர் என்னதான் கான்ட்ராக்ட் போட்டாலும் அந்த பேய் எந்த பேச்சையும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்றதான் பண்ணிட்டு இருக்கு. பேயா இருந்தாதான் பொண்டாட்டிங்க பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு அவசியம் இல்ல. பேயா இல்லாம நார்மலா இருந்தாலும் புருஷன் சொல்றதை கேட்க மாட்டாங்க. சோ அந்த லாஜிக்கும் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ இந்த படத்தை கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கிற தூண்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டைலான கிளாமரஸான பேய், அதுதான் ரொம்ப முக்கியமா பசங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சூப்பரான டான்ஸ் ஸ்டெப்ஸ். பிரபுதேவா மாஸ்டர், ஆர்ஜே பாலாஜி, சதீஷ் வேற நடுவுல ஒரு சீன்ல வந்த மாதிரி இருந்தாரு. அவரு தான் படத்துல வந்திருக்காரா இல்ல வேற யாராதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க படத்துல. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு படம் முக்கியமா. சோ அதனால கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாக்குற மாதிரி ஒரு என்டர்டைனிங்கா இருக்கும் படம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வேற நடுவுல வர மாதிரி தெரியுது. பிரபுதேவா மாஸ்டர் கண்ணுல எல்லாம் தண்ணியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ என்ன இருக்கு படத்துல அப்படின்னு படத்தை போய் பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நம்ம ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். சோ படம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தனியா ரியாக்ஷன் கொடுப்போம். நம்ம ரியாக்ஷன்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இது நம்ம வி ஷேர் தமிழ் சேனல்.